சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது விஸ்வாச இலவச பயிற்சி மையம், திருவாரூர் மாவட்டம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலத்திற்கு பயன்படும் வகையில் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான 750 வினாக்களில் இரண்டாவது பகுதியாக 250 வினாக்களை பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்முடைய விஸ்வாச இலவச பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஒரு 250 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த கொஸ்டினை பார்க்காதவர்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்ட் 1 வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம். நெல் உற்பத்தியின் இந்தியாவின் இடம் இரண்டாவது இடம். நெல் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மையான மாநிலம். நெல் உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மையான மாநிலம் மேற்கு வங்காளம். நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பில் 24%. நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பில் 24% எந்த பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது? கோதுமை. கோதுமை தான் அதிகமாக பயிர் சாகுபடி செய்கிறாங்க. நம் நாட்டின் 3வது முக்கிய உணவுப் பயிர். நமது நாட்டின் 3வது முக்கிய உணவுப் பயிர் சோளம். தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கிய பயிர். தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கிய பயிர் சோளம். ஏழை மக்களின் மிக முக்கிய உணவுப் பயிர். ஏழை மக்களின் மிக முக்கிய உணவுப் பயிர் கம்பு. கம்பு உற்பத்தியில் முதன்மையான மாநிலம். கம்பு உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் ராஜஸ்தான். பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தானிய பயிர். வார்கோதுமை, பார்லி. பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தானிய பயிர் வார்கோதுமை, பார்லி. உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யப்படும் நாடு. உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடுனா நம்ம இந்தியா தான். ஸோ பார்த்துங்க. கரும்பு உற்பத்தியில் உலகில் 2வது பெரிய நாடு. கரும்பு உற்பத்தியில் உலகில் 2வது பெரிய நாடு இந்தியா, 261. சர்க்கரை உற்பத்தியில் முதன்மையான நாடு. சர்க்கரை கிண்ணம், உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. 2வது பிரேசில், 3வது இந்தியா. 262. சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மையான மாநிலம். வேர்ல்டில் அடுத்து இந்தியாவில். இந்தியாவில் முதன்மையான மாநிலம் உத்தரப்பிரதேசம். சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். 264. இந்தியாவின் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். இந்தியாவில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் குஜராத். தேயிலை உற்பத்தியில் முதன்மையான மாநிலம். தேயிலை உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் அஸ்ஸாம். இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட தேயிலை வகை. இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட தேயிலை வகை அசாமிகா. காபி உற்பத்தியில் முதன்மையான இடம் உள்ள மாநிலம். காபி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் கர்நாடகா. 268. உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை வகிக்கிறதுனா 7வது இடம். முதலில் ரப்பர் தோட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? முதலில் ரப்பர் தோட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1902. நறுமண உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் கேரளா. உலக காய்கறிகள் வகைகள் உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவீதம் அளிக்கிறது? உலகத்தில் காய்கறி உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா எத்தனை சதவீதம் அளிக்குதுன்னா 13%. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடுகள். வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த வருடம் நடைபெற்றது? இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த வருடம் நடைபெற்றதுன்னா 1919. கடைசியாக எந்த ஆண்டு கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்றதுன்னா 2017 to 2020. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம். கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் கேரளா. உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை வகிக்கும் மாநிலம். உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை வகிக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். 278 மிக முக்கியமானது. முக்கிய வேளாண் புரட்சிகள்: மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துகள், நீல புரட்சி மீன், பழுப்பு புரட்சி தோல் இறால் மரபுசாரா உற்பத்தி, தங்க நூலிலை புரட்சி சணல் உற்பத்தி, பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பயிர் பற்றி படிக்கிறது தான் பொன் புரட்சி. சாம்பல் புரட்சினா உரங்களோட உற்பத்தியை பற்றி. இளஞ்சிவப்பு புரட்சி
இளஞ்சிவப்பு புரட்சி வந்து வெங்காயம், மருந்து பொருட்கள். பசுமை புரட்சி அப்படின்னா அனைத்து வேளாண் உற்பத்தி பொருட்களை பற்றி சொல்கிறது தான் பசுமை புரட்சி. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலைகள் புரட்சி பருத்தி. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி, அதுதான் சிவப்பு புரட்சி. வட்ட புரட்சி மிக முக்கியமானது. வட்ட புரட்சி ஏற்கனவே தேர்வில் கேட்டிருக்காங்க. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு பற்றியது. வெண்மை புரட்சி நமக்கு தெரிஞ்சதான் பால் பற்றியது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய சுரங்க பணியகம் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா நாக்பூர். சுரங்கத்திலேருந்து நாகப்பாம்பு வெளில வருதுன்னு அமைச்சிங்க. இந்திய சுரங்க பணியகத்தின் தலைமையிடம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாடு. இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டின் மையம் ஹைதராபாத். இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மையான மாநிலம், மிக முக்கியமானது, இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் ஜார்க்கண்ட். எந்த மாநிலத்தில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா நாக்பூர். தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம். தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம்னா தாமிரம் அல்லது செம்பு. அலுமினியத்தின் முக்கிய தாது. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். அறிவியலை பொறுத்தளவுக்கு அலுமினியத்தோட தாதுவின் வாய்ப்பாடு கேட்பாங்க. பாக்சைட்டோட வாய்ப்பாடு Al2O3. அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது. கருப்பு தங்கம் அதில் உங்களுக்கு பெட்ரோலியமாக நிலக்கரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதில் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கருப்பு தங்கம் அப்படின்னா பெட்ரோலியம், கருப்பு வைரம் அப்படின்னா நிலக்கரி. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். நாட்டினோட மிக பழமையான எண்ணெய் வயல் எங்கே இருக்குன்னா திக்பாய் எண்ணெய் வயல். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. இந்தியாவின் அணுமின் திட்டம். அனல் மின் நிலையம் அணுமின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1940. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969 மும்பை தாராபூரில் உருவாக்கப்பட்டது. அணுமின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் ஒரு கேட்பாங்க. ரவத்பட்டா அணுமின் நிலையம் ராஜஸ்தான். நரோரா உத்தரப்பிரதேசம். கைக்கா கர்நாடகம். காக்ராபார் குஜராத். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம். இந்தியாவின் அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பை. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பரிதாபாத். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா டார்ஜிலிங் 1897. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் டெல்லி. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை. உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே உள்ளது அப்படின்னா முப்பந்தல்ல உள்ள பெருங்குடி பகுதியில் அமைந்திருக்கு. இந்தியாவிலே காற்றாலை மின் உற்பத்தி முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவிலே காற்றாலை மின் உற்பத்தி முதலில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஓகா குஜராத் 1986. இந்தியா உலகளவில் காற்றாலை உற்பத்தியில் அதிக அளவு கொண்டுள்ள நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடம்னா 5வது இடம். 303. தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தின் தலைமையிடம். தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தின் தலைமையிடம் சென்னை. இந்தியாவின் அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவில் அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டதுன்னா விழிஞ்சம் திருவனந்தபுரம். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை. இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை எங்கு தொடங்கப்படுதுன்னா ஃபோர்ட் கிளாஸ்டர் 1818 ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துங்க. ஃபோர்ட் கிளாஸ்டர்
பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பஞ்சு நுண்துகள்களால் ஏற்படும் பழுப்பு நுரையீரலின் பெயர் பைஸ்னோசிஸ். மிக முக்கியமான கேள்வி, மேலும் அறிந்து கொள்ள கொடுத்துருக்காங்க. பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பஞ்சு நுண்துகளால் ஏற்படும் பழுப்பு நுரையீரல் நோயின் பெயர் பைஸ்னோசிஸ். பருத்தி விதையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? பருத்தி விதையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்னா ஜின்னிங். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர். மிக முக்கியமான கேள்வி பார்த்துங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தா. தங்க இலைப்பயிர் என்று அழைக்கப்படும் பயிர் தங்க இலைப்பயிர் சணல். இந்தியாவின் முதல் சணல் ஆலை யாரால் தொடங்கப்பட்டது? ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பதால் தொடங்கப்பட்டது. எந்த இடத்துல அப்படின்னா ரிஸ்ரா என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியா சணல் உற்பத்தியில் எத்தனை இடம்? சணல் முதலாவது இடம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா பெங்களூர். பட்டு உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 316. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகத்தின் பெயர்? ராஷ்டிரபதி பவன் கேள்விப்பட்டிருப்போம். அதேபோல் உத்தியோக் பவன். கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகத்தின் பெயர் வித்தியாசமாக இருக்கிறதால இந்த கேள்வி கொடுத்துருக்கோம். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவின் மிக முக்கியமானதில் முதல் காகித தொழிற்சாலை எங்கே நிறுவப்பட்டதுன்னா செராம்பூர், மேற்கு வங்காளத்தில் நிறுவப்பட்டது. 318. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை எங்கே அமைந்துள்ளதுன்னா மத்திய பிரதேசம் மாநிலம் பர்கான்பூர் மாவட்டம் நேபா நகரில் அமைந்திருக்கு. 3 பார்த்துங்க. மத்திய பிரதேசம் பர்கான்பூர் மாவட்டம் நேபா நகர். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியில் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் முதலில் எங்கே நிறுவப்பட்டது? அதாவது இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலில் எங்கே அமைக்கப்படுதுன்னா போர்ட்டோ நோவாவில் 1830 அமைச்சிருக்காங்க. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஜாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் 1907 டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது. 321. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவோட முதல் வாகன தொழிலகம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா என்னும் இடத்தில் 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் அதான் முதல்ல தொடங்கப்பட்ட வாகன தொழிலகம். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது? ஆசியாவின் டெட்ராய்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2014. புக்கில் பார்த்தீங்கன்னா 2004 கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்ஷன் பண்ணிங்க. மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2014. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளதுன்னா 17.5%. உலகில் உள்ள எத்தனை பேரில் இந்தியர் ஒருவர்? உலகத்தில் உள்ளவங்களில் எத்தனை பேர் இந்தியர்னா 6 பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்தியராக இருக்காங்க. இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1872. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1881. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 2011. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம்? இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம்? இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இந்தியாவில் மிக மக்கள் அடர்த்தி அதிகமாக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா பீகார். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசோட மக்கள் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பீகாரோட மக்கள் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் அடர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 333. மக்கள் தொகை பெரும்பிளவு ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகை பெரும்பிளவுனா 1921. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் அதிகமான குறைவு ஏற்பட்டுச்சு. மக்கள் தொகை வெடிப்பு எந்த ஆண்டுனா 1951. இதில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வளர்ச்சி அதிகமாகிட்டு. சிறுபிளவு ஆண்டு 1961. இந்தியாவின் பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். அது எத்தனை பேர்னா 940 பேர்.
இந்தியாவில் அதிகமான பாலின வீதம் கொண்டுள்ள மாநிலம் இது கேரளா. எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 1084 பேர். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் உள்ளனர். இந்தியாவின் மக்கள் தொகை எழுத்தறிவு விகிதம். இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம், தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம், தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கையில் உள்ள சதவீதம், இதெல்லாம் இங்கே முக்கியமான கேள்வி. இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறிவு விகிதம் 74.04%. அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 82.14%, பெண்கள் பார்த்திங்கன்னா 65.46%. எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமுள்ள மாநிலம். எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமுள்ள மாநிலம் கேரளா 93.9%. குறைந்தளவுள்ள மாநிலம் பீகார் 63.82%. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர். மிக முக்கியமான கேள்வி. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் மெஹபூப் உல்-ஹக் மற்றும் அமர்த்தியா சென். இதில் மெஹபூப் உல்-ஹக் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1990. கல்கத்தா முதல் பெசாவர் உள்ள கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர். கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. NH1 அப்படின்னா என்ன அப்படின்னா டெல்லி முதல் அமிர்தசரஸ் வரை செல்லும் சாலை பேர் தான் NH1. NH2 வந்து டெல்லி டு கல்கத்தா. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 2369 கிலோமீட்டர். இந்த NH7ஓட பேர் வந்து மாற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை. இந்தியாவின் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை NH47A. அது எவ்வளோ தூரம் இந்த நெடுஞ்சாலை செல்லுதுன்னா 6 கிலோமீட்டர். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1995. தங்க நாற்கரை சாலையின் நீளம். மிக முக்கியமான கேள்வி, தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. தங்க நாற்கரை சாலையின் நீளம் 58.46 கிலோமீட்டர். இந்த தங்க நாற்கரை சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1999. 1947. வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு இந்த 2 சாலைகளும் சந்திக்கும் இடம், அதாவது 4 ஜங்ஷனும் அந்த ரயில்வே உள்ள இடம் சந்திக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சியில் சந்திக்குது. இந்தியாவின் சாலைகள் அடர்த்தியாக காணப்படும் மாநிலம். இந்தியாவில் சாலைகள் அடர்த்தியாக காணப்படும் மாநிலம் கேரளா. இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படும் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து. இந்திய தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பு ரயில் போக்குவரத்து. இந்திய ரயில் பாதையின் மொத்த நீளம். இந்திய ரயில் பாதையின் மொத்த நீளம் 67,368 கிலோமீட்டர். இந்தியாவில் உள்ள ரயில் மண்டலங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள ரயில் மண்டலங்களின் எண்ணிக்கை 17. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எத்தனை கிலோமீட்டர் விடப்பட்டது? இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து எத்தனை கிலோமீட்டர்னா 34 கிலோமீட்டர். எந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டு ரயில்வே வந்து தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா 1952. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 வகையான ட்ரெயின் விடுவாங்க. மீட்டர் கேஜி, ப்ராட் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் அகலப்பாதையோட அகலம் அப்படின்னா 1.67 மீட்டர். ரயில்வேல கேட்ட கொஷின் இது. இந்தியாவின் முதல் புறநகர் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதல் புறநகர் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. எங்கே அப்படின்னா மும்பையில். சென்னை மெட்ரோ இந்தியாவின் எத்தனாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டது? சென்னை மெட்ரோ இந்தியாவில் எத்தனாவது மெட்ரோ அப்படின்னா 6வது. இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி. இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி காதிமான் எக்ஸ்பிரஸ். கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1998. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்குன்னா 8 மாநிலங்கள் தான் இருக்குது. முதலில் மெட்ரோ ரயில் எங்கு தொடங்கப்பட்டது? மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவில் முதலில் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு 1986. தேசிய நீர்வழி போக்குவரத்து 1 நம்பர் 1 அப்படிங்கிறது எங்கு செல்கிறது? அதாவது எது முதல் எங்கு செல்கிறதுனா ஹால்தியா டு அலகாபாத். ஓகேவா? எல்லாருக்கும் NH தான் தெரியும். தேசிய நீர்வழி எண் கேட்பாங்க, பார்த்துங்க. ஹால்தியா டு அலகாபாத். முதல் இந்திய விமான போக்குவரத்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹென்றி பிக்யூர். விமான போக்குவரத்து. இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 19. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம். அதில் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அது நம்ம தேசிய தலைவர் பேரில் அது உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் அது கேட்குற சான்ஸ் இருக்குது. அப்போ பார்த்துங்க. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா மும்பை. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1995. எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டது? ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து ஒருங்கிணைச்சிட்டாங்க 2007. எந்த மாதம் எந்த நாள் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டதுன்னா கராச்சி 1852. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1857. 1857 தான் பெரும்பூச்சி நடந்திருக்கும் பார்த்துங்க. எந்த ஆண்டு அஞ்சல் குறியீட்டு எண் பின்கோடு எந்த ஆண்டு அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1972. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1923 மும்பை. அகில இந்திய வானொலி என்று 1936லையும் ஆகாசவாணி என்று எப்பொழுது இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மாற்றப்பட்டதுன்னா 1957. இந்திய அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1946. இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவர். இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டத்தில் நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதில் யார் தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. இந்த சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக இருக்கும்படி அறிவுறுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? எந்த நாட்டில் அரசியலமைப்பு அப்படின்னு கொள்கை தோன்றியதுன்னா இங்கிலாந்தில் தான். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த 2 கேள்வியில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆக்சுவலாக ஆன்சர் வந்து அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கே தோன்றியதுன்னா அமெரிக்காவில் தோன்றியது. அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு நடைபெற்றது. 380. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட போது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 389. இந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000க்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ 1,00,000க்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. அதில் 93 உறுப்பினர்கள் வந்து மாகாண பிரதிகள் மாகாணத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பின்னர் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள் யாருன்னா முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டிருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட வருடம் வேறு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேறு, நடைமுறைக்கு வந்தது வேறு. இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. 388. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை. இந்த முகவுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதோடய வரிசைகள் கேட்பாங்க. ஸோ அதோடய வரிசை பாருங்கள். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இறையாண்மையில் ஆரம்பித்து குடியரசில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற வருடம் 1789. இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம்தான் இந்த சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையே அறிமுகப்படுத்தப்பட்டது. சிட்டிசன் என்பது எந்த மொழி சொல்? சிட்டிசன் என்பது எந்த மொழி சொல்னா கிரேக்கம். அதே போல் மக்களாட்சி என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்தியாவில் குடியுரிமை பெற எத்தனை வழிகள் உள்ளது? இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியாவில் குடியுரிமைகள் பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை வழங்கியுள்ளதுன்னா 5 வழிகள் வழங்கியுள்ளது. வெளிநாட்டவர் எவ்வாறு குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். சிவிஸ் என்றால் என்ன பொருள்? சிவிஸ் என்றால் நகரத்தில் வசிப்பவர். அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டம். அடிப்படை உரிமைகள் கூறும் அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரத்துகள் பகுதி 3. சரத்துக்கு பார்த்திங்கன்னா 12 to 35. முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியதுன்னா 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. 400. தற்போது உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது
பகுதி 3. பிரிவு 14 என்பது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 15. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் தான் சொல்லுது. தீண்டாமை பற்றி கூறும் சரத்து எதுன்னு கேட்டால் 17. பிரிவு 31A பற்றி எது பற்றி கூறுதுன்னா, சொத்துரிமை பற்றி கூறுது. சொத்துரிமை ஃபஸ்ட் அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, சாதாரண உரிமையாக வச்சுட்டாங்க. 407 எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னா, 1976ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி இது சொத்துரிமை நீக்கப்பட்டது. சட்ட உரிமையாக உள்ள சொத்துரிமை பற்றி கூறும் சரத்து பிரிவு 300A. 409 எந்த பிரிவின்படி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் அப்படின்னா பிரிவு 32. பிரிவு 32 மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்ட பிரிவு. 410 முதல் மகாசாசனம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா, இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் அவரால் வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுனா கிபி 1215. அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது? அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அம்பேத்கர் எந்த சரத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிட்டார் அப்படின்னா, சரத்து 32. 86வது சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2002. பிரிவு 21A எத்தனையாவது சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? 21A என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 21A எத்தனாவது சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னா பிரிவு 45வது சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. மாநில அரசுகள் முன் மலையாள கல்வி எந்த வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்க வற்புறுத்தியுள்ளது? மாநில அரசு முன் மலையாள கல்வி எந்த வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கணும் வலியுறுத்தப்பட்டுள்ளதுன்னா, 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு முன் மலையாள கல்வி. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா, அமெரிக்கா. அரசியலமைப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாட்டிலும் பெறப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இருந்தாலும் காவல் தேர்வுக்கு மிக முக்கியமானதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அயர்லாந்து. எந்த அமைப்பு இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னா, நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றம் மத்தியிலும் சட்டம் இயற்றலாம், மாநிலங்களிலும் சட்டம் இயற்றலாம். அரசியலமைப்பின் எந்த பகுதி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான உறவு பற்றி குறிப்பிடுது? மத்திய மற்றும் மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் பகுதி 7வது பகுதி. மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்ட குழு. மத்திய மாநில உறவுகளை பற்றி விசாரிக்க ஆராய ராஜமன்னார் குழு உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 426வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. துறைகள் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் 100, மாநில பட்டியலில் உள்ள துறைகள் 61, பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் 52. 422 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி எத்தனை துறைகள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா, 5 துறைகள். அதில் ஒன்று தான் என்னது? கல்வி. எந்த சட்டப்பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விவரிக்கிறது? எந்த சட்டப்பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்குகிறதுனா, 268 முதல் 293 வரை. நிதிக்குழு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 280. சர்க்காரிய குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. சர்க்காரிய குழுவை அமைத்தவர் இந்திரா காந்தி அவர்கள். சர்க்காரிய குழு பரிந்துரைத்த 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் மத்திய அரசு செயல்படுத்தியதான். 427 பாருங்கள். அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடப்படுது அப்படின்னா, 17. இந்த 17 அது பகுதியில் தான் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி குறிப்பாங்க. இந்த மொழிகளில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமான கேள்வி, எத்தனை மொழிகள் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சட்டப்பிரிவு எதிலிருந்து எதுவரை அலுவலக மொழிகள் குறிப்பிடப்படுகிறது? அலுவலக மொழிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 343 to 351. அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1964. செம்மொழிகள் என்னும் அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? செம்மொழிகள் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004. மலையாளம் செம்மொழி ஆன வருடம் 2013. தமிழ் செம்மொழி ஆன வருடம் பாருங்கள் 2004. மொத்த செம்மொழிகள் 6. தேசிய அவசர நிலை பிரகடனம் எந்த வருடங்களில் அறிவிக்கப்பட்டது? இந்தியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனம் இதுவரை 3 முறை அறிவிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1976 அந்த 3 வருடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது? 356. 3 அவசர நிலை பிரகடனம் இருக்குது.
தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. இது மூணுத்தையும் பார்த்துங்க. 352, 356, 360. இதில் 352, 356 பார்த்தீங்கன்னா மாநில தேசிய நெருக்கடி. இதில் எது சின்னதாக இருக்கோ அது பெருசுன்னு வச்சுங்க. பெருசு வந்து சின்னது. ஸோ அது வந்து 356 பெருசுனா அது மாநிலத்துக்கு, சின்னது 350னா அது தேசியத்துக்கு. அதிகபட்ச அவசர நிலையின் காலம், இப்போ ஒரு தேசிய நெருக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். முதலில் பஞ்சாபில் ஆளுநர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா 1951. அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக 2000ஆம் ஆண்டு யார் தலைமையில் முதலில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது? அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்திருத்தத்துக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அது எந்த வருஷம்னா 2000 வருஷம். யார் தலைமையில்னா வெங்கடாச்சலயா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு 4 உறுப்பினர்களை கொண்டு யார் தலைமையில் அரசியலமைப்பு அமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னா 2வது குழு யார் தலைமைனா பூஞ்சி அவர்கள் தலைமையில் துவக்கப்பட்டது. வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள். இது புக் பேக் கொஸ்டின் பார்த்துங்க. எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகளை கொண்டது தான் அரசியலமைப்பு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவருடைய ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியும். எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். மத்திய அரசோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் பிரிவுகள் 52 முதல் 78. ராஜ்யசபாவின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை, ராஜ்யசபா எம்பிஸ் 250. மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கிறார் அப்படின்னா 12. பொது தேர்தலுக்கு பிறகு புதிய கூட்டத்தொடரை உருவாக்கி தொடங்கி வைப்பவர் குடியரசுத் தலைவர். நிதி மசோதாவை யார் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி அறிமுகப்படுத்த முடியாது. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர். ஆண்டு நிதி அறிக்கையை யார் ஒப்புதல் பெற்று பிறகு மத்திய நிதியமைச்சர் மக்களவையை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று தான் சமர்ப்பிக்கிறார். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நிதிக்குழுவினை அமைப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரிடம் அவசர கால நிதியினை அளித்துள்ளது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட. குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர், தெரிஞ்சது தான். அது பற்றி கூறும் சரத்துனா 72. குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன், அவரை பதவி நீக்கம் பண்ணுற பற்றி கூறும் சரத்து வந்து 61. குடியரசுத் தலைவர் எந்த சரத்தின்படி தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை, அவர் வந்து எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு கூற சட்டப்பிரிவு என்னன்னா 361 1. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி இதயத்துல்லா. துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளோ நாட்கள் குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பணிகளை மேற்கொள்கிறாருன்னா 6 மாதங்கள் தான். இந்த 6 மாதங்களுக்குள்ளே குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தி வந்தாகணும். குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டு பற்றி கூறும் சரத்து 100. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் சரத்து 64. எந்த அவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 39. கூட்டத்தொடர் 3 வகையான கூட்டத்தொடர் இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர்னா பிப்ரவரி டு மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். புதுடெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் எப்போது புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது, எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜனவரி 28. தலைமை வழக்கறிஞர் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். தலைமை வழக்கறிஞர் பற்றி குறிப்பிடும் சரத்து 76. உச்சநீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் இருந்த தலைவர் மற்றும் உறுப்பினர் எண்ணிக்கை 1+7. இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றது. மாநிலங்களோட எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றதுன்னா நாடாளுமன்றம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 235. அமைச்சர்களோட சதவீதம் 15. தமிழகத்தில் எந்த வருடம் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1986. சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட போது யார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு உள்ளது அப்படின்னா சென்னை. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களில் உள்ள எண்ணிக்கை 25. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அப்படின்னா என்னென்னா C+I+G+X-M+NFIA. இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி 1867. தலா வருமானம் என்பது என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. ஜிடிபி நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்படுதுன்னா சைமன் குஸ்னட். உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் முறைகள் எத்தனை? மிக முக்கியமான கேள்வி. 3 முறையில். துறைகள் பாருங்கள். முதன்மை துறை விவசாயத்துறை, 2ஆம் துறை தொழிற்சாலைத்துறை, 3ஆம் துறை பணிகள் துறை. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது பெரிய நாடுனா 2வது பெரிய நாடு. இந்தியாவின் ஜிடிபியில் அதிக பங்கு வகிக்கும் துறை
பணிகள் துறை அல்லது சேவைகள் துறை. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டை உருவாக்கியவர் அப்படின்னா யாருன்னா ஜிக்மே சிங்கே வாங்கங், பூடான் நாட்டோட பிரதமர். 1972 உருவாக்கியிருக்காப்பல. புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1991. உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தியோடர் லெவிட். வாஸ்கோ ட காமா எப்போது முதலில் இந்தியா வந்தார் அப்படின்னா மே 17, 1498. வாஸ்கோ ட காமா இரண்டாவது முறையாக எப்போது இந்தியா வந்தார்? 1502. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் முதல் தலைநகரம் கொச்சின். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1602. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம் பழவேற்காடு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600 டிசம்பர் 31. ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்கொண்டாவின் சுல்தான். 1639 ஆங்கிலேயர்களால் சென்னையில் கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட வருடம் 1639. டேனியர்களின் தலைமையிடம், டேனியரோட தலைமையிடம் தரங்கம்பாடி. பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 1, 1974. அந்நிய செலவாண்மை மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1999. காட்டுக்கு வந்து 8 சுற்று இருக்குது. அதில் முதலாவது சுற்று நடைபெற்றது ஜெனீவாவில் நடைபெற்றது. 8வது சுற்று உருகுவே. பாண்டல் எஸ்டி என்ற இடத்தில் நடைபெற்றது தான் 8வது சுற்று. உலக வர்த்தக மையத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. G7 நாடுகள் அதில் இந்தியா கிடையாது. அதில் கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய நாடுகள் இருக்குது. 498 பாருங்கள். WTO உருவான ஆண்டு ஜனவரி 1, 1995. டங்கல் வரைவு எந்த ஆண்டு? டங்கல் வரைவு எந்த ஆண்டுனா ஏப்ரல் 15, 1994. கேட்டின் 2வது மாநாடு நடைபெற்றது அன்னிசி, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த 500 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 250 கொஸ்டின் போட இருக்கும். இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக படிங்கள். வெற்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.